ரஜன் ப்ரோ ஹலோ கேக்குதா? மீட்டிங் கேக்குது மதன் ப்ரோ, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இருங்க, நான் நல்லா உங்கள்ட்ட ஒண்ணு இருக்கேன். சொல்லணும். உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. நான் என்னோட வெற்றியும் என்னோட கம்பேக்கையும் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏன்னா நீங்க அந்த சமயத்துல பேசுறது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவன் வருவான், அவன் வந்து எப்ப வந்தாலும் அவன் தான் அங்க இருப்பான். அது இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னமும் நான் அதை போட்டு போட்டு பார்ப்பேன். ஐ ஜஸ்ட் டெடிகேட் மை விக்டரி அண்ட் கம் பேக் டு யூ கைஸ். அந்த சமயத்துல ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது ஸ்பீச் ஆக்சுவலா. தேங்க் யூ சோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் ஃபார் 51K நான் எய்ம் பண்ணிருக்கேன். சொல்லிருக்கேன். ஒரு ஃபன் மிஷன் பண்ணா நீங்க வந்து ரெடியால ப்ரிப்பேர் இல்லனா அப்புறம் என்ன கணக்கு? நான் வெல ஆல் ப்ரிப்பேர் பண்ணி கூட்டி வந்தேன். ப்ரோ நான் பண்ண மாட்டேன்லாம் இல்ல. நான் நீங்க வந்ததை எதிர்பார்க்கல. அதுதான் உண்மை. நான் எப்படி சொல்றது, அன்எக்ஸ்பெக்டடா நடக்க போது என்ன சொல்றதுன்னே தெரியாதுல்ல. எனக்கு ஒரு செகண்ட்ல எல்லாம் நடந்தது அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ஆன மாதிரி இருந்தது. அப்படிதான் அமைதி ஆயிட்டேன். நான் கம்பேக் என்னோட வெற்றி எல்லாம் உங்களுக்கு ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. நான் அதுதான் சொன்னேன்ல, அது இது நடக்கும்னு எனக்கு தெரியும் ப்ரோ. நான் தான் பிலீவ் பண்ணேன். இதை விட நீங்களும் தானே சொன்னது. அப்போ அன்னைக்கு என்ன சொன்னீங்க, நம்ம சாப்பர்ல வரோம், நம்ம இது பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நீங்க சொன்னது? அப்போ நான் அதான் சொன்னேன், என்ன ப்ரோ இங்க இருக்கோம் என்னென்ன, எப்பயும் நம்மளதான் நம்ம முதல்ல நம்பணும். நம்ம நம்பினாதானே நம்ம ஜெயிப்போமா இல்லையா நம்ம சொல்ல முடியாது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பை தி வே சூப்பரா. உங்க ஆக்சுவலா ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு, ஒரு சின்ன ஒரு இது சொல்றேன், சீக்ரெட் சொல்றேன். நான் உங்க ஸ்ட்ரீம் நிறைய பார்த்தேன். அப்படியா ப்ரோ? ஆமா, நீங்க சும்மா நச்சுக்கு கார் ஓட்டிட்டு போறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நிறைய வாட்டி. எவ்வளவு நேரம் தான் அந்த காரை ஓட்டிட்டு இருப்பீங்க எனக்கே புரியல. நான் ஓட்டணும்னு நினைப்பேன். பட் ஆனா சீட் பெல்ட் சில சேர்த்து மறந்துடுறது. என்ன நான் பார்த்துட்டு எதுக்கு இந்த ஆளு சும்மா கார் ஓட்டிட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு சரி போயிருவேன். நான் நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். லைக் ஒரு வாரத்துல 4 வாட்டிலாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பார்த்திருக்கேன் நான். என்னையா எப்ப பார்த்தாலும் கார்ல ஒருத்தனை கூட்டிட்டு டேய் ஏறுடா வண்டியில திரும்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. என்னதான் பண்றாரு அப்படின்னு. அது எத்தனை மணிக்கு நைட்டு முடிச்சுட்டு போறப்போ ஐயோ என்ன என்ன உங்களுக்கு இந்த ஜிடிஎல் அப்படி பிடிச்சிருக்காது சொல்லுங்க. என்ன காரணம் இல்ல, எனக்கு ஏதோ ஒரு 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 இது மாதிரி வந்தேன். அதுக்கு ஏன்னா நம்ம இப்ப பிஜேபி எல்லாம் பேன் பண்ணனே பயந்துட்டு வந்தோமா. அதுக்கப்புறம் இங்க அப்படியே கம்ஃபர்ட்டா இருந்துன்னு செட்டில் ஆயிட்டேன். அது செலக்ட் பண்ணி வந்ததுன்னு. சரி, மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட வெற்றி சொல்லுங்க ப்ரோ. ரொம்ப பெரிய சந்தோஷம். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எவ்வளவு பிரச்சனைல இருந்து வந்தீங்க, என்ன பண்ணி வந்தீங்க, உங்களை எப்படி லைவ் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஸ்ட்ரீம் பண்ணக்கூடாது, டீம் சேரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை கார்னர் பண்ணி வெளியே வச்சு நீங்க அதோட முடிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது நீங்க ஒரு கம்பேக் கொடுத்தீங்க பாருங்க. அது யாருக்கும் தெரியாது இல்ல. அது அப்ப இருந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப 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 பெருமைப்படுறேன். உங்களோட வெற்றி செம்ம வெற்றி. அந்த சமயத்துல சத்தியமா உங்க பக்கம் உண்மை இருக்கு. நான் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உண்மை யார் பக்கம் இருக்கு. ஓபி ஃபேண்டாஸ்டிக் 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 வெரி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திஸ் 50K இஸ் நாட் a 50K. நீங்க அவ்வளவு பெரிய ஒரு அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. தட் 50K இஸ் வெரி வெரி குட். ரியல் 50K, not a bot views, not a bot channel. This is real 50K. அதனால ஃபேண்டாஸ்டிக். என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் இமான் கல்யாணத்தை தான் ப்ரோ மிஸ் பண்ணேன். அது வந்திருந்தா இன்னும் நான் ஹாப்பியா இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்க முடியாம. நீங்க இல்ல ப்ரோ, நான் இப்போ புதுக்கோட்டைக்கு வந்து செட்டில் ஆயிட்டேன். இங்க ரெண்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. நான் புதுக்கோட்டை ஷிஃப்ட் ஆயிட்டேன்ல, அதுதான் இங்க பிரச்சனை. அதனால ஃபேமிலி விலாக் எல்லாம் இந்த கேக்ல இது செய்யறது அதெல்லாம் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஒரு அடிமையோட இருப்பான் ஒரு சின்ன பையன். அவனை கூப்பிட்டு அந்த கறி எடுத்துருவா, தட்டு எடுத்துருவாடா அப்படின்னு எல்லாமே பாத்துருக்கேன்னு நினைச்சுக்கோங்களேன். ஐ நோ எவ்ரிதிங். அப்புறம் வணக்கம் போட்டு ஒரு இருக்கு பாருங்க, ஏதோ எம்எல்ஏ ஆனா மாதிரி வணக்கம் 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 2 அழகையோட பின்னாடி உங்களுக்கு அண்ணன் வராது வழி விடு அப்படின்னு. ஐயோ ஐயோ என்ன ப்ரோ இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? எதிர்பார்க்கவே இல்ல. ஹோட்டலுக்கு போனது நான் தான் சொன்னேன், நான் பாத்துருக்கேன் அப்படின்னு. பாத்துருக்கேன் தான். ஐ நோ இட். தட் வாஸ் குட்.
என் வாய்ஸ் சேஞ்சர் இன்னும் ஆன்ல இருக்கு. அத பாருங்க, அத கூட மறந்துட்டேன் பாருங்க உங்ககிட்ட பேசப்போது. வெரி வெரி வெரி. எதுக்கு ஆக்சுவலா அந்த வாய்ஸ் சேஞ்சர்? ஃபார் வாட் மீன்ஸ்? ப்ரோ இல்ல ப்ரோ, அது நம்ம அந்த ஷார்ட்ஸ் போடும்போது நம்ம வாய்ஸ்ல பேசினா அங்கிள்னு தெரியுது. சரி இதுல பேசினா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிரிப்பு வருது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஜி ஜி ஜி. அதுக்காக. சூப்பரா. இது என்னது செந்தமிழா? இது என்னது உங்களுது? ஆமா செந்தமிழ் தான் ப்ரோ. ஓகே. செந்தமிழ். நம்ம ஏற்கனவே நான் நீங்க இம்மான் பேசுனதுதான். வெரி வெரி செந்தமிழ் அதுலயே தான் இருக்கேன். சூப்பர் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. லைக் எவ்வளவு பேர் இப்போ இருக்காங்க? இப்போ மணி 10 11 136 பேர் இருக்காங்க. 136 ஆன்லைன் பிளேயர்ஸ் இல்ல? ஆமா உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. 136 பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் இன்சைட். ஸ்ட்ரிக்ட்டா இது? ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா? இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் நோ? ஆமா ஆமா ப்ரோ. ஆமா நம்ம இதுல கேங் அந்த இது எனக்கு கன்னு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காது. பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு உங்களுது தான் நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. இன்னைக்கு கூட கால்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுது தான் வந்து நல்லா இருக்கு. நிறைய ஆ பேரால அத சஸ்டெயின் பண்ண முடியல. நீங்க மட்டும் அத கரெக்ட்டா பண்றீங்க அப்படின்னு. விட்டுறாதீங்க. டோன்ட் லீவ் இட். இங்கே தேங்க்ஸ் இருங்க. ப்ரோ. திஸ் இஸ் குட். தேங்க்ஸ் ப்ரோ. சரி லெஜெண்ட் தேங்க்ஸ் ரொம்ப மதன் ப்ரோ. ஹாப்பி எனக்கு. நீங்க நீங்க ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. 100K இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப். ஈஸி. ப்ளே பாஸ் பட்டன் தேங்க்ஸ். இஸ் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட் பண்ணுங்க. நிறைய வந்து வீடியோ போடுங்க. அண்ட் தென் வந்து கண்டிப்பா bro. பெருசா வர வாழ்த்துக்கள். அது வந்து நன்றி. என்னால வந்து சில விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சொல்லக்கூடாது. ஏன்னா மத்தவங்களோட மனசு கஷ்டப்படும். பட் ஆனா என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அந்த நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்கூலுக்கு மேல நம்ம நின்னு பேசிட்டு இருந்த நாள் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா அந்த நாள் ஆமா. எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் தட் வாஸ் இல்ல ஃபேண்டாஸ்டிக். ப்ரோ, அதுதான் ப்ரோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க அதுதான் எனக்கு இவ்வளவு தூரம் உங்களோட அந்த இதுவே பிடிச்சதே. எஸ் எஸ் யாருமே இல்ல அப்போ. நோபடி வாஸ் தேர் டு எஸ் லிசன் எஸ் மை சைட். எஸ். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. தட் வாஸ் வெரி குட். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னமும் நீங்க வந்து ஜெயிக்கிறது வந்து நாட் அ ஈஸி டாஸ்க். செம்மையா ஜெயிச்சிட்டீங்க. செம்மையா ஜெயிச்சிட்டீங்க. எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங். அதாவது பழைய வியூவர்ஸ்க்கு தெரியும் நீங்க எதை கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஆமா அதனால லைக் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அண்ட் தென் ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் மதன் ப்ரோ. சரி நீங்க பேசுனது அப்படியே ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ஏன் நான் கவனிக்காம இருக்க மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பவுமே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் அந்த மாதிரி டைப். நல்லா தெரியும் அதனால தெரியும் ப்ரோ. எப்பவுமே நல்லது நடக்கிறது பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் நாங்க இருப்பேன். நான் நச நசன்னு செட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு தெரியல, நம்ம ரொம்ப நச நசன்னு இருந்தாவே ஏதாவது ஆமா பிரச்சனை வந்துடும். ஆமா சரியா? ஆமா கரெக்ட் சரி கரெக்ட் ப்ரோ. சரி ராஜன் ப்ரோ, பாய். ஜாலியா இருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வீட்ல இருக்கேன்னு சொல்லுங்க. ஜாலியா இருங்க, ஃபன் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ. ஹாப்பி அண்ட் தென் தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ் ஹாப்பி கங்க்ராட்ஸ் டு 50K. நெக்ஸ்ட் 100K சீக்கிரமா. இந்த அதாவது 4 வருஷம் 5 வருஷம் டிராவல்னு சொன்னீங்க. அடுத்த ஆமா 2025 நீங்க வந்து 100K அடிக்க பெரிய வாழ்த்துக்கள். சொல்ல போனா நிறைய தேங்க்யூ நிறைய ப்ரோ. பெருசா வர தேங்க்யூ வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர் இஸ் நாட் அ பிக் டீல். உங்களுக்கே தெரியும். கவுண்ட் வந்து என்னைக்குமே தெரியும் ப்ரோ. ஃபேக். வியூஸ் தான் ரியல். கரெக்ட். அந்த எஸ் இதுதான் அது எஸ் உங்ககிட்ட இருக்கு. இருக்கு. மெயின்டைன் இட். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் பாய் ப்ரோ. பாய் பாய் பாய். வரேன் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோ மதன் ப்ரோ. கேமர்ஸ் குரு இருக்காரு பாருங்க. உங்க கேமர்ஸ் குரு சூப்பர் சாட் போட்டுருக்காரு. உங்களுடைய ஃப்ரெண்ட் முன்னாள் தோழர் அவரையும் கேட்டு சொல்லுங்க. அவரே ஜி டெக்ஸ்ட் ஜி ஜி பண்ணிட்டாரு. ஆமா ப்ரோ. ஆமா ஜிஜி ப்ரோ. நான் இப்போ ஜிஜி தான். அவரு தான் இப்போ கேமர்ஸ் குரு என் கூட தான் ப்ரோ இருக்காரு. அவரு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி அவர் சேனல் ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்கேன் புதுசா. வாடா திருப்பி பண்ணலாம்னு கூப்பிட்டுருக்கேன் ப்ரோ. எல்லாத்தையும் ஆமா மறந்துட்டு திருப்பி சேர்த்துட்டோம். விட்டுறாதீங்க. ஏன்னா சண்டைகள் வந்து எப்பவுமே நல்லாவே இருக்காது. அது கண்டென்ட்காக தான் இருக்கணுமே ஒழிய உங்களுக்கு தெரியும்ல, அது ரொம்ப ஆமா நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடாது. அது நல்லாவே இருக்காது லெஜெண்ட் ப்ரோ. எப்பவுமே சேர்ந்துட்டோம் ப்ரோ. சேர்ந்துட்டோம். திருப்பி அவன் வரான். அவனையும் அதுதான் என் கூட தான் ப்ரோ வச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லா. ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்டயும் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நான் அப்ப ரிப்ளை பண்ண முடியல. அவருக்கு கங்க்ராட்ஸ் பண்ணேன்னு சொல்லுங்க. ஒரு நாள் நம்ம பேசுவோம். தேங்க்ஸ் ப்ரோ. சரி நண்பன். பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டுங்க.